நம்ம தினமும் பேசுற சென்டென்சஸ்ல எனக்காக, உனக்காக, உங்களுக்காக, அவங்களுக்காக, இவனுக்காக, இவளுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்றோம். இத ஹிந்தியில கேலியே அப்படிங்கிற ஒரு வேர்டு மூலமா நம்ம யூஸ் பண்றோம். இந்த கேலியவே எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க மேரே லியே. மேரே லியே அப்படின்னா எனக்காக. இங்க என்ன கேலியவே வரல நீங்க நினைக்கலாம். இது மேராங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன் சிங்குலர். மே அப்படிங்கிற ரூட் நவுன்ல இருந்து வந்திருக்கு. ஸோ இந்த மேரேலியே துமாரேலியே இதுக்கு ரெண்டுக்கும் மட்டும் இந்த ரேலியே அப்படின்னு சொல்லி வரும். இங்க கேலியே வராது. ஸோ மேரேலியே அப்படின்னா எனக்காக, தும்ஹாரேலியே அப்படின்னா உனக்காக. மே தும் ஹம்முக்கும் இந்த மாதிரி தாங்க வரும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். மேரேலியே அப்படின்னா எனக்காக, தும்ஹாரேலியே அப்படின்னு சொன்னா உனக்காக. இதுக்கு சென்டென்சஸ் மா மேரேலியே கானா பனாத்தி ஹை. அம்மா எனக்காக சாப்பாடு செய்கிறார். மேரேலியேனா எனக்காக. मैं तुम्हारे लिए इंतजार कर रहा हूँ. இங்க तुम्हारे लिएனா உனக்காக, நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் பாருங்க उसके लिए அப்படின்னா அவனுக்காக, அவளுக்காக, அதற்காக இது மூணுக்குமே நம்ம उसके लिए தான் யூஸ் பண்றோம். இது எந்த ரூட் நவுன்ல இருந்து வந்துச்சுன்னா வகு, அதாவது அவன், அவள், அதுல இருந்து வந்துச்சு. அப்ப வகு வரும்போது நம்ம இந்த உஸ்கேலியே அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். அதாவது அவன், அவள், அது வரும்போது இந்த உஸ்கேலியே அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து உன்கேலியே எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ளூரல் நவுன் அதாவது தேர்ட் பர்சன் ப்ளூரல சொல்லும்போதோ, மரியாதைக்குரியவர்கள சொல்லும்போதோ நம்ம உன்கேலியே அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். உன்கேலியே அப்படின்னா அவர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது வேங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல். அது வந்துச்சுன்னா நம்ம உன்கேலியே யூஸ் பண்ணணும். மே உஸ்கேலியே பாத் கர்த்தி ஹூ அப்படின்னா நான் அவள் அல்லது அவனுக்காக பேசுகிறேன். நீங்க உஸ்கேலியேன்னா அவளுக்காக, அவனுக்காக ரெண்டுமே மீனிங் வரும். அதே மாதிரி அத்தியாபக் உன்கே லியே படாத்தே ஹை. அத்தியாபக் உன்கே லியே படாத்தே ஹை. ஆசிரியர் அவர்களுக்காக பாடம் கற்பிக்கிறார். இங்க உன்கேலியே அப்படின்னா அவர்களுக்காக அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுதாங்க உஸ்கேலியே உன்கேலியே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹமாரேலியே அப்படின்னா நமக்காக, எங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது எந்த ரூட் நவுன்ல இருந்து வந்துச்சுன்னா ஹம் அப்படிங்கிற ரூட் நவுன்ல இருந்து வந்துச்சு. ஹம் அதாவது நாங்கள் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நீங்க ஹமாரேலியே அப்படின்னு போட்டு சென்டென்ஸை தொடங்கணும். அதாவது நமக்காக, எங்களுக்காக. ஹமாரேலியே அச்சி கபர் ஆயி ஹை அப்படின்னா நமக்காக நல்ல செய்தி வந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ ஈஸியா இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஈஸி ட்ரிக் நம்ம எல்லா வீடியோலயும் சொல்லுவோம். அதே மாதிரி மேரேலியே அப்படின்னா எனக்காகன்னு அர்த்தம். உனக்காக அப்படின்னு சொல்றதுக்கு தும்ஹாரேலியே அப்படின்னு சொல்றோம். அவளுக்காக, அவனுக்காக, அதற்காக இது மூணுக்குமே உஸ்கேலியே அப்படின்னு சொல்றோம். நமக்காக, எங்களுக்காக அப்படின்னு சொல்றதுக்கு ஹமாரேலியே அப்படின்னு சொல்றோம். உங்களுக்காக அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்கேலியே அப்படின்னு சொல்றோம். இவர்களுக்காக அப்படின்னு சொல்றதுக்கு இன்கேலியேன்னு சொல்றோம். அவர்களுக்காகன்னு சொல்றதுக்கு உன்கேலியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இங்க உனக்காக நீ உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. டேஷ் துமே மெஹனத் கர்னா ஹோகா. இந்த டேஷ்ல என்ன வரணும்? மேரேலியே வருமா, தும்ஹாரேலியே வருமா, உன்கேலியே வருமா, இஸ்கேலியே வருமா, இன்கேலியே வருமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்யூ.